இதுல ஒரு கூல் ஃபங்க்ஷன் இருக்கு. Hey Cherry, open the sunroof. Okay. sunroof open. Boot வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணும். Hey guys. Hey guys. Welcome back to our channel. So இன்னைக்கு என்ன வீடியோண்டா எங்க அக்காட கார் ரிவ்யூ போறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரிவ்யூ வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இதுல வந்து நாங்க இந்த கார்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாமே சொல்ல போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு கொண்டு போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் நாங்கள் அக்கா வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினான்றது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். அண்ட் என்னென்ன ஆப்ஷனில் இருக்குது வச்சுருக்காங்கன்றதையும் சொல்லிடுறோம். ஸோ இதில் பேசிக் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 38,000லேருந்து 38,000லேருந்து ஃபுல் ஆப்ஷன் வந்து 46,000 வரைக்கும் போகுது. ஒன் ரோடுன்னு தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் இந்த வண்டி அதாவது அவங்க வாங்கும் போது $2,000 டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன மாதிரின்னு தெரியல, அது இருக்குதா இல்லையான்னு தெரியல. அண்ட் நாங்கள் இப்போ சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் தான் சொல்கிறோம். ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ். அதுவும் நாங்கள் வாங்குற டைம்ல இருந்த ப்ரைஸ் தான் சொல்கிறோம். இப்போ திருப்பி எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ யா, அண்ட் இந்த வண்டியோட பிராண்ட் வந்து செரி, சைனீஸ் பிராண்ட் உண்டு. சைனீஸ் பிராண்ட் உண்டு. அண்ட் Tiggo Pro 7 தான் இந்த மாடல் இது. யா, என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பர்சனல் ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா இந்த கார் வந்து செமையா இருக்கு. அண்ட் இதுல ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லைக் அட்வான்ஸ்டா இருக்கு. நானும் நிறைய பிராண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த செரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ரைஸுக்கு இதில் இருக்கிற ஆப்ஷன், த ஸ்டைல், பாடி ஸ்டைல், இந்த வண்டியோட ஸ்டைல் எல்லாமே நல்லா ரிச் லுக்காக நல்லா இருக்கு பார்க்க. ஸோ யா, ஃபர்தரா போய் பார்ப்போம். இல்லை பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க நல்லா ரிச் லுக்குக்காக. அண்ட் அடாப்டிவ் லைட் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ் ஃபுல்லாகவே எல்இடி லைட் தான். நல்ல பிரிக், நல்ல பெரிய கிரில். அண்ட் சும்மா ஒரு லைட் இது லைட் ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் லைட் இல்லை. அண்ட் டே டைம் ரன்னிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும். இது வந்து சும்மா ஒரு லைட் இதுதான், கலர் தான் கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு ஸ்டைலிங்காக. லைட் இல்லை இதெல்லாம். நாங்களும் வாங்க போற நேரம் இதெல்லாம் லைட் தான் நினைச்சோம், லைட்ல. ஓவரால் முன் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரிச் லுக்கா இருக்கு, நல்லா பார்க்க அழகா இருக்கு. போனட்ல எல்லாம் நல்லா ஸ்டாண்டர்டா இருக்குது. அப்படியே உள்ள போய் பார்த்துருவோமா இல்லாட்டி வழியிலேயே பார்த்துருவோம்னா சுற்றி இருக்கா. 17 inches வீல் கொடுத்துருக்காங்க, எல்லோ வீல்ஸ். இதுல வந்து கலர்ஸ் ஆப்ஷன் இல்லை அவங்கள்ட்ட. இது இந்த ஸ்டாண்டர்ட் கலர் மட்டும்தான் இருக்குது. சில்வர் பிளாக்னு சொல்லி நீங்கள் எடுக்கலாது. இதே ஸ்டைல் மட்டும்தான். எந்த பாடி கலர் எடுத்தாலுமே இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது, வேற ஒன்றும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து கலர் ஆப்ஷன் தான். அதாவது பிளாக் டாப் டிஃப்ரெண்ட் கலருக்கு போகலாம், இல்லாட்டி ஃபுல் ஒரு கலர்லேயும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. வேற எந்த ஸ்டைலுமே இல்லை அவங்கள்ட்ட, இது மட்டும்தான் இருக்குது. இவங்க இந்த வண்டியை செலக்ட் பண்ணும்போது செரின்றனால பிளாக், ரெட் அண்ட் பிளாக் தான் இருக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அக்கா சொன்னா செரின்னா செரி கலர்ல தான் எடுக்கணும்ன்றதுக்காக அக்கா இப்படி எடுத்தா. நாங்க வெயிட் பண்ணி எடுத்தோம், நாங்க ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வந்து இந்த கலர். இப்போ இந்த கலர் எடுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்து நாங்க பார்க்க நல்லா இருக்கு. பட் பின்னுக்கும் தான் ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு ரேஞ்ச் ரோவர் ஸ்டைலில் இருக்குது வண்டி. பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லுக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட ஃபீச்சர்ஸை நாங்கள் திருப்பி பார்ப்போம். ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை நான் காட்டுறேன் என்ன மாதிரி என்னது. மற்றபடி ஓவரால் வண்டியோட லுக் வந்து நல்லா இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஸோ இந்த வண்டியோட கீ இதுதான். இவங்க ஒரு கவர் போட்டிருக்காங்க. பட் மற்றபடி நம்ம நல்ல ஸ்டைலிஷான ஒரு நல்ல ஹெவியான கீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீலெஸ் கோ என்ட்ரி தான். ஸ்டார்ட் பண்ணுறது தான், மேனுவல் கீ மாதிரி இல்லை, போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. கீலெஸ் கோ பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீலெஸ் கோ என்ட்ரி தான். இந்த டோர் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாக் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி அன்லாக்கும் பண்ணலாம். இப்படி நீங்கள் கை உள்ளே பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகும், அதே நேரம் லாக் பண்ணுற நேரம் லாக் பண்ணிக்கொள்ளலாம் வண்டியில். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கீலெஸ் கோ என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய வண்டிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டைமில் வாரது வண்டிகளுக்கு.
ஸோ யா உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்டீரியர். பிளாக் லெதர் பிளாக் எடுத்திருக்காங்க, ஒயிட் டாப் எடுத்திருக்காங்க, 11 inches ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க வண்டியில். இதில் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு வேறு ஒரு டிஸ்பிளேயும் உங்களோட மெயின் மீட்டர் ஃபியூல் எல்லாம் காட்டுறதுக்காக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்களை வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னுட்டு வண்டியை நான் காட்டுறேன். அண்ட் இந்த இன்டீரியர் இந்த லெதர் இந்த ட்ரிம்மை பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் கார்பன் ஃபைபரில் ஸ்டிக்கர் தான். அண்ட் ஃபேக் லெதர் பிளாக், பட் நல்ல சாஃப்டான லெதர், நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் சென்டர் கன்சோல் வந்து நல்லா ஹையாக கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட கையை ஆம்பை வந்து ரெஸ்ட் பண்ணி கொள்கிற அளவுக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. சென்டர் கன்சோலை பார்த்தீங்கன்னா இதுவும் வுட் தான், ஆனால் ஒரிஜினல் வுட் இல்லை, வுட் வந்து எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து 2 கப் ஹோல்டர் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜர் அண்ட் C-போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் பிளேக்கு வந்து வேறையா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே இல்லை. இது கியர் லிவர் நல்லா செட்டில்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. அண்ட் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டிங், ஹசார்ட், 360 கேமரா எல்லாத்துக்கும் வந்து செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்களையும் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம் இந்த மாதிரி. அண்ட் சென்டர் கன்சோலில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் பாட்டிலே நீங்கள் உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தண்ணி பாட்டிலே நீங்கள் வச்சுட்டு போகலாம். அண்ட் அந்த ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூலர் ஆப்ஷன்னா பட்டன் இல்லை, ஒரு ஃப்ளப் மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளப் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஏசி ப்ளோ பண்ணுற கோல்டு ஏர் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ உள்ளே வந்து கோல்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கோல்டு தேவையில்லைன்னா அதை நீங்கள் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நல்ல செட்டில்டாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீலில் வந்து செரி அவங்களோட பிராண்டட இதை ஏர்பேக் சென்டரில் கொடுத்துருக்காங்க. மல்டி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்களையும் நீங்கள் இதுலேயே ஸ்டேரிங் வீல்லையே ஆப்ரேட் பண்ணிக்கொள்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஃபேக் லெதராக இருந்தாலுமே நல்ல சாஃப்டான லெதராக இருக்குது. உட்காந்தோன்னே நல்ல கம்ஃபர்ட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சன்ரூஃப் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. இங்கே இதில் வந்து ஹெட்அப் லைட்டுகள், இன்டீரியர் லைட் எல்லாமே எல்இடி தான், எல்லாம் ஒயிட் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் வந்து சென்டரில் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்க மாதிரியே இங்கே கீழே ஒரு ஹேண்ட்பேக் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல வைடான ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே, நல்ல 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற ஸ்பேஸ். க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அப்படியே நாங்கள் ஒரு பின்னுக்கு போய் பார்க்கலாம் என்ன மாதிரின்னு. பின்னுக்கும் ஒரு 3 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்குது. லெக் ஸ்பேஸ் நல்ல இடமா இருக்குது. சென்டரில் வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள இயலாது. உங்களோட வேயை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம், எந்த பக்கம் வேணுமோ அதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப், ஃபுல் சன்ரூஃப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் பார்ப்போம் அடுத்தது. ஸ்டைல் எல்லாம் நல்லா இருக்குது. லெதர் சீட்டட முதல்ல நான் சொன்ன மாதிரியே வந்து இது வந்து ஒரிஜினல் லெதர் இல்லை, லெதர் ஃபேக் லெதர்னு தான் சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலுக்கு வந்து எங்களோட இந்த ஆட்டோமோட்டிவ் டேர்மில் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நல்லா அழகாக இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து ஒரு ஆர்ம் ஹோல்டரும் கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க இதில் வைக்கிறதுக்கு. நல்ல ஸ்பேஸாக இருக்குது. அப்படியே நாங்கள் பூட்டையும் போய் பார்த்தோம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு. பூட் வந்து பட்டன் தான் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆட்டோ பூட் ஓப்பனிங். பூட் நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பெரிய லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்டு இது பூட் செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. பூட் செப்பரேட்டர்னால் நீங்கள் இப்போ க்ரோசரி சாமான்லாம் வச்சுட்டு அந்த க்ரோசரி சாமான் வந்து எங்கேயும் பறந்துடக்கூடாது அப்படின்னு இருந்தால் அதை கவர் பண்ணிக்கொள்ளலாம், இதை வச்சு மூடி. அண்ட் இதை நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இதை எப்படி மாற்றி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது வேணும்னா வீட்லேயும் வச்சுக்கொள்ளலாம், எல்லாமே கொண்டு போகலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் இருக்குது. ஒரு ஸ்பேர் வீல், ஜாக் எல்லாம் மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி ஹசார்ட் வார்னிங் சைனும் கொடுத்துருக்காங்க. இதில் எமர்ஜென்சி ரீசனுக்காக இப்போ நீங்கள் ஸ்பேர் வீல் எதுவும் மாற்ற போகிறீங்கன்னா ரோட் ரீசன் லீகலுக்காக இந்த ஹசார்டை நீங்கள் ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வச்சு தான் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பில் குவாலிட்டி உள்ளெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒரு யூரோப்
காரோட லுக்கில் இருக்குது எல்லாமே ஸ்டாண்டர்டில். அண்ட் உள்ள ஒரு எல்இடி லைட்டும் 12 வோல்ட் சாக்கெட் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க இங்கனைக்கு, அதுவும் இருக்குது. பூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டன் தான். இதுவும் ஒரு ஆப்ஷன் தான், இது ஸ்டாண்டர்ட் இல்லை, நீங்கள் இதுக்கு பே பண்ணி தான் எடுக்கணும். மேனுவல் க்ளோஸும் இருக்குது, மேனுவல் வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப சீப்பாக போகலாம். இது வந்து ஆப்ஷனலாக இருந்தது, ஸோ அந்த ஆப்ஷனை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி வந்தீங்கன்னா டோர் ட்ரிம்லையும் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. இப்போ டோர் ட்ரிம்ல ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பிளாக் தான், பிளாக் அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோனி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஸ்விட்ச் இருக்குது, இந்த ஒரு சில்வர் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க, இன்டீரியரில் அம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது டோரில். இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே, அதாவது இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்கிற என்ன ஆப்ஷன், சன்ரூஃப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நாங்கள் பார்ப்போம். அண்ட் இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த கீலெஸ் கோ வண்டி நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஸோ இந்த கீ வந்து மற்ற வண்டிகள் மாதிரி உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பட்டன். அண்ட் இந்த ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களோட ஒரு கீ மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த கீயை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் கீயை வைக்கணும். இன்கேஸ் இந்த காரில் வந்து கீயை டிடெக்ட் பண்ண முடியலாட்டி இந்த கீயை இந்த ஸ்டோரேஜில் வச்சிங்கன்னா அது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் கீ உள்ளதான் இருக்குதுன்னுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான டிஸ்பிளே, மீட்டர் பாக்ஸ் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்னென்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சரவுண்ட் ஸ்பீக்கரோட ப்ளஸ் ஸ்பீக்கர்லையும் சின்ன லைட்ஸ் இருக்குது. சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டுகள் வந்து சேஞ்ச் ஆகும், சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டுகள் வந்து மாறுற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, சரவுண்ட் ஸ்பீக்கர்ன்றனால அங்கேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ப்ளஸ் டோர்லையும் இருக்குது. டோட்டலி வந்து இதில் வந்து ஒரு 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சப்வூஃபர் இல்லை, மற்றபடி 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது டோரில். ஈச் டோர்லையும் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து, அதாவது டியூட்டர் அண்ட் ஸ்பீக்கர் ப்ளஸ் இந்த சென்டர் கன்சோலில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறதுனால ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் நல்ல சவுண்ட் நல்ல எஃபெக்டாக இருக்குது. பார்ப்போம், அதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆகாது. இது இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இது உங்களோட ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் தான். இது வந்து 7 inch ஸ்க்ரீன் தான், டச் ஸ்க்ரீன். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து, மற்றபடி இங்கே உங்களோட டிஜிட்டல் மீட்டர் இதெல்லாம் வந்து டச் ஸ்க்ரீன் இல்லை, இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் மட்டும்தான் டச். அண்ட் இந்த டேஷ்போர்டில் கீழே இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஏர் கண்டிஷனுக்கான ஆப்ஷன் பட்டன் தான். ஆன் பண்ணிக்கொள்றதும் ஆஃப் பண்ணிக்கொள்றதும் ப்ளஸ் நார்மல் எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி ப்ளோவர், ஹை, ஆட்டோ, ஏர் இன்டேக், சர்க்குலேஷன், விண்டோ ஹீட்டர் எல்லாமே இங்கேயே இருக்குது. எல்லாம் இதுலேயும் டச் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசியோட ஃபங்க்ஷனை வந்து டிஸ்பிளேலையும் காட்டுது. நீங்கள் இதுலேயுமே நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம் எல்லாத்தையுமே. ஏசி ப்ளோவரோட சீட்டோட இதை எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அண்ட் அந்த டச் சென்சேஷனும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஸ்லோவாக இல்லை. இப்போ நாங்கள் நினைப்போம் என்ன மாதிரியோ தெரியாது, ஸ்பீட் வந்து ரொம்ப ரெக்கக்னைசேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குதானு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டச் சென்சேஷன் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு இதுலேருந்து பின்னுக்கு போகணும்னா இந்த ஸ்க்ரீன் அப்படி மேலே எடுத்து விட்டிங்கன்னா உங்களோட மெயின் டிஸ்பிளேக்கு வந்துடலாம். அண்ட் இதில் வந்து நேவிகேஷன் இருக்குது, மீடியா இருக்குது, வெஹிக்கிள் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, பிக்சர், ஆண்ட்ராய்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட மீட்டர் போர்டில் வந்து நார்மல் உங்களோட ஸ்பீடோ என்ன மாதிரி இருக்குது, ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்லோ இல்லை, ரொம்ப ஸ்பீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில். அண்ட் இங்கே இந்த கோர்னரில் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேயோட பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரோட சவுண்ட் கூட்டி குறைக்கிறதுக்குமே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் கூட்டி குறைக்கிறதுக்கும் இந்த சென்டர் கன்சோல்லையுமே உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது, கூட்டலாம் குறைக்கலாம். அண்ட் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மெயின் பட்டன் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணிங்கன்னா ஆன். இது வந்து மோட் செலெக்ஷன் பட்டன். மோட் செலெக்ஷன்னா வண்டியோட எக்கோ ஃபங்க்ஷன் அதுகளை நான் காட்டுறேன். அப்படி திருப்பும்போது இந்த ஆப்ஷன்கள் அப்படி நீங்கள் திருப்பும்போது எக்கனாமிக் மோட் இருக்குது, நார்மல் மோட் இருக்குது, அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. கொஞ்சம் ஸ்டைலிஷாக காட்டுது ஒவ்வொரு ஆப்ஷனையும் மாற்றும் போது.
அண்ட் வாய்ஸ்லையும் சொல்லுது. அதை நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் எல்லா செட்டிங்ஸுமே இருக்குது. அண்ட் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் பிரேக் இருக்குது, ஹசார்ட் இருக்குது, 360 கேமராவோட வியூ இருக்குது, பட்டன் இருக்குது. இந்த 360 கேமரா இந்த கேமராவோட வியூ அப்படியே காட்டும். கேமராவோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த இதுலேயே வந்து நெவிகேஷன் பட்டனும் இருக்குது. நெவிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை நெவிகேஷனுக்கு கொண்டு போயிடும். கார் செட்டிங்ஸில் போய் நீங்கள் கார்டு டோர் வார்னிங் அந்த மாதிரின்ற கார்டு ஆப்ஷன்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், என்ன மாதிரி வேணுமோ இல்லையன்றது எல்லாத்தையுமே. அண்ட் இதுலேயுமே நீங்கள் சென்டருக்கு போயிடலாம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாத்தையுமே, ரொம்ப ஹார்டாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டியரிங் வீல் இருக்கிற இந்த பட்டன் ஆப்ஷன்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு பக்கமுமே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன்களோட உங்களோட பட்டன் செலெக்ஷன், அதாவது க்ரூஸ் கண்ட்ரோல், ஆக்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுகளுக்கான பட்டன் தான் கூட்டி குறைக்கிறது. இதெல்லாம் ஃபுல்லாகவே டிரைவ் அசிஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான பட்டன். இந்த பக்கம் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் பட்டன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கமாண்ட் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் ஃபோன் ஆன்சர் அண்ட் கட் பண்ணுறதுக்கு மோட் கொடுத்துருக்காங்க, ஃபேவரட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரேடியோவில் வந்து நெக்ஸ்ட் சாங் அப்படி மாறுறதுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் மியூட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயுமே நீங்கள் சவுண்டை கூட்டியும் குறைச்சி கொள்ளலாம். இந்த இதுலேயுமே ஸ்டியரிங் வீல்லையுமே அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து 7 ஏர்பேக்ஸ் இருக்குது, நீ ஏர்பேக்ஸ் இருக்குது, சென்டர் ஏர்பேக்ஸ் இருக்குது, பேசஞ்சர் ஏர்பேக் இருக்குது. அண்ட் இங்கே மேலே ஹைல இங்கே இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப் ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. மற்றபடி இங்கே எல்லாமே மற்ற நார்மல் வண்டியில் இருக்கிற மாதிரி வைப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆட்டோ லைட், ஹசார்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது. சன்ரூஃபில் வந்து நீங்கள் சன் பிளைண்டர் ஓப்பன் பண்ண, சன் பிளைண்டர்ன்றது வந்து இங்கே உள்ளே இருக்கிறது, கிளாஸ் இல்லை. இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும், ஒரு நல்ல ஒரு அழகான வியூ, ஃபுல் கிளாஸுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஒரு நைட் டிரைவில் வந்து நல்லா இருக்கும் ஃபுல் கிளாஸுமே. அண்ட் இதில் சன்ரூஃப் வந்து ஃபுல் சன்ரூஃபும் ஓப்பன் ஆகாது, உங்களோட முன் கிளாஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் செப்பரேட்டாக, ஃபுல் கிளாஸும் இல்லை. அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே வந்து ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் எல்இடி தான். நான் சொன்ன மாதிரி சன்ரூஃப் பட்டன் வந்து இது சன் பிளைண்டர்ட பட்டன். அண்ட் இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே சன் வைசர் இருக்குது, அதில் மிரரும் கொடுத்துருக்காங்க, லைட் எல்இடி லைட் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கேமரா இருக்குது. இதில் தான் டிரைவிங் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு அசிஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கேமரா வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்டையும் கொஞ்சம் பார்த்துருவோம். அண்ட் இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் தான், 7 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். நீங்கள் ஃப்ரண்ட் எடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும், நியூட்ரல். அதுக்கு பிறகு பேக் பண்ணிங்கன்னா டிரைவுக்கு வந்துடும். பார்க்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பி பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங்கு போயிடும். அண்ட் இந்த கோர்னரில் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க உங்களோட மேனுவல் ஆப்ஷனை மாற்றிக்கொள்றதுக்காக. அதாவது கியர் வந்து நீங்கள் மேனுவலாக மாற்ற போகிறீங்கன்னா இந்த சைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டியில் போட்டுட்டு அது மேனுவலாக மாறிக்கொள்ளலாம். நீங்கள் கியர்ஸை வந்து மேனுவலாக மாற்றிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 7 கியர். அண்ட் 1.6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இது 4 வீல் டிரைவ் இல்லை, 2 வீல் டிரைவ் தான் எடுத்திருக்கோம், ஃப்ரண்ட் வீல் டிரைவ். இதில் ஒரு கூல் ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்னா நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் பண்ணலாம். வாய்ஸ் கமாண்டில் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணலாம். ட்ரை பண்ணுவோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹே செரி ஓப்பன் த சன் ரூஃப், சன் ரூஃப் ஓப்பன் ஆகும். அண்ட் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு I am listening. Hey Cherry, close the sunroof. Okay. இந்த sunroof க்ளோஸ் ஆகும். அண்ட் sunroof மட்டுமே ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது இல்லை, நீங்கள் அதாவது காரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து வாய்ஸ்
கமாண்ட்லேயே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேவிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம், காரோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம், எல்லாம் வாய்ஸ் ரெக்கக்னிஷன். பட் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒன் டைம்லேயே ஒர்க் பண்ணும். இதுக்கு பிறகு பூட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குதுன்னுட்டு பார்ப்போம். இதில் வந்து கீலெஸ் கோ ஃபங்க்ஷன் தான். கீலெஸ்ஸால் டோர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து கடைக்கு போய்ட்டு க்ரோசரி வாங்கிட்டு வரீங்கன்னா கையில் ஃபுல்லாக சாமானாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கார்கிட்ட வந்தோடனே யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் கார்கிட்ட இப்படி பக்கத்தில் வந்த உடனே கார் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொள்ளும் நீங்கள் கார்கிட்ட வந்துட்டீங்கன்னு. ஸ்பெஷலி பூட் கிட்ட வந்தோன்னே பிறகு பூட்டில் இருந்து ஒரு 2 ஸ்டெப் பேக் போனீங்கன்னா பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும். ஏண்டா கையில் சாமான் இருக்கிறனால அதுக்கப்புறம் சாமான உள்ள வச்சதுக்கு பிறகு ஈஸியாக பட்டனை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காரில் ஏற போகிறீங்கன்னா ஓகே ஓப்பனாக தான் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் திருப்பி கடைக்கு தான் போக போகிறீங்கன்னா நீங்கள் லாக் பண்ண அவசியம் இல்லை, நடந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். நீங்கள் காரை விட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸாக போகிறீங்களோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொண்டு கார் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் வரும்போதும் கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும், கீயை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொண்டு. வண்டியை அன்லாக் பண்ணும்போது ஒரு லைட் ஹெட்லைட் ஒன் ஆகும் அண்ட் கேமரா ஃபீச்சர் ப்ரொஜெக்டர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டீகோ, அதாவது வண்டியோட மாடல் நேம் வந்து ஃப்ளோரில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி. அண்ட் இதில் வந்து நீங்கள் அன்லாக் பட்டனை லாங் ஹோல்ட் பண்ணிங்கன்னா எல்லா மிரருமே ஓப்பன் ஆகும். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லாக் பட்டனை நீங்கள் லாங் ஹோல்ட் பண்ணிங்கன்னா திருப்பி லாக் ஆகிடும். என்ஜின் பேயும் இருக்கா பார்த்துடலாம் உள் எப்படி இருக்குதுன்னுட்டு. க்ளீனாக இருக்குது, அதாவது க்ளீன் செட்டப்பாக இருக்குது, எல்லாம் நல்லா அழகாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வண்டி ஒரு டிரைவ் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, அதோட டிரைவிங் ஸ்டைல் அண்ட் கம்ஃபர்ட் மேட்ச் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ யா, லெட்ஸ் கோ. ரிவர்ஸில் போட்டோன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக 360 கேமராட வியூ வந்துடும். அண்ட் இங்கே வந்து காரில் ஃபுல்லாகவே பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பம்பர்லேயும் ரியர் பம்பர்லேயும். ஸோ உங்களுக்கு எதுவும் காரோ இல்லாட்டி ஆக்களோ இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வார்னிங் கொடுக்கும், பிபின்ற ஒரு வார்னிங் உங்களுக்கு கட்டாயம் வரும். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி 7 ஸ்பீட்ஸ் டிரான்ஸ்மிஷன், இது டுவல் கிளச் 7 ஸ்பீட்ஸ் டிரான்ஸ்மிஷன். அண்ட் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது ரைட். கியர் சேஞ்ச் கூட ரொம்ப நல்லா இருக்குது, ஹார்டாக இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் 1.6 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. அவ்வளவு லேகாக ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கியருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும்போது ரொம்ப ஸ்பீட் எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது, கேபினுக்குள்ள எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கிளாஸ்ட வியூவை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல பெரிய விண்ட்ஸ்க்ரீன் அண்ட் வியூவுமே நல்லா இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்டுகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, நல்லா அழகாக பார்த்து ஓடலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு டர்ன் சிக்னல்லையுமே கேமரா வந்து ஒன் ஆகும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் வண்டியோட ஃபங்க்ஷன், டிரைவிங் ஸ்டைல் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் நீங்கள் இந்த வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னு பிளான் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் கட்டாயம் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதில் இருக்கிற டிரைவ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஆக்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னால் நீங்கள் ஆக்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலை ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை அது ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே ஆட்டோவாக ஓடிக்கொள்ளும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஃபுல் ஆட்டோமஸ் வண்டி இல்லை, இது டிரைவ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஆக்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவ் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் ஒரு எரோ வந்து இது மார்க் வந்துடும், அதில் வந்து ஸ்பீட் லிமிட் இருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி. 60 km/h 90 100 வரைக்கும் போகலாம். போட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, வண்டியாகவே போய்க்கொள்ளும். அண்ட் இதில் இருக்கிற வந்து டிஸ்டோனிக் ஃபங்க்ஷனுமே இருக்குது, அதாவது முன்னுக்கு போகிற வண்டியை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொண்டு அந்த வண்டி ஸ்லோ பண்ணால் இந்த வண்டியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும். நீங்கள் பிரேக் பண்ண அவசியம் இல்லை, அதுவாகவே பிரேக் பண்ணும்.
காட்டுறேன் அப்படி ஓடும்போது எந்த மாதிரின்ட்டு. அண்ட் நீங்கள் டேர்ன் சிக்னல் பண்ணும்போது லேன் கீப் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்து இருக்குது. இந்த வண்டியை இதில் காட்டும், பிளைண்ட் ஸ்பாட் எல்லாமே அதில் காட்டும். பின்னுக்கு எதுவும் வண்டி வருதுன்னா டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி கொள்கிற மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணாதன்னு சொல்லி இருக்கு, அதில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. அண்ட் இந்த தீமை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்னென்னாலும். நாங்கள் இதில் வந்து நேவிகேஷனை கொடுத்துருக்கனால ஹெட் டிஸ்பிளேல அந்த நேவிகேஷன் மேப்பை காட்டி கொண்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை மாற்றிக்கொள்ளலாம், வேறு தீமாவும் எடுத்துக்கொள்ளலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. நான் க்ரூஸ் தானே எக்ஸலேட்டர் எதுவுமே பண்ணலை, இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆக்டிவ் லேனும் இருக்குது, லேன் கிரீப் அசிஸ்ட்ன்றதுனால ஸ்டேரிங் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேனை வந்து நீங்கள் தாண்டி போறீங்கண்டா, உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி அங்கே போகுதுண்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேனுக்கு உங்களை திருப்பி கொண்டு வரதுக்காக ஸ்டேரிங் அது ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கொள்ளும், அந்த லேனுக்குள்ளேயே இந்த 2 கோடுக்குள்ளேயே அது மாறிக்கொள்ளும். இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இங்கே மல்டி ஃபங்க்ஷன் கேமரா இருக்குது, அந்த கேமரால தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒர்க் பண்ணுது. நான் ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போக தேவைன்னு நினைக்கிறேன், இந்த சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னுட்டு. இந்த வண்டியில் எனக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த டிஸ்பிளேட வியூ வந்து இந்த ஸ்டேரிங் வீலோட ஷேப்னால சில ஃபங்க்ஷன்களோட லைட் ஆப்ஷன்களை உங்களால் பார்க்கல. அதாவது இப்போ எந்த ஹைட்டுக்கு நான் ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் பண்ணேன்டா அதை பார்க்கல, அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் வியூ பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக தோணுது. மற்றபடி இல்லை, அந்த ஸ்டேரிங் வீலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா ஓகே, பட் எனக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ எந்த ஸ்டேரிங் பொசிஷனுக்கு நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன்டா அந்த டிஸ்பிளேல இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன் வியூ எல்லாம் எனக்கு பார்க்க முடியுது இல்லை, கொஞ்சம் இப்படி எட்டி தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். இன்னும் ஸ்டேரிங் வீல் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு தோணுது. மற்றபடி சூப்பராக இருக்கு, நல்ல வண்டி இது. ஓகே, இவ்வளவுதான் இந்த வீடியோ. அண்ட் நாங்க பெருசா கார் ரிவ்யூ சேனல்லாம் இல்ல, கார் வாங்கியிருக்கோன்றதுக்காக ஒரு குட்டி ரிவ்யூ கொடுத்தோம். அண்ட் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் கார் ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறேன். இதுக்கு முதல்ல பெரிய ப்ரொஃபஷனல்லாம் இல்லை. ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷனையும் காரோட ஃபங்க்ஷன்களையும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கார் ரிவ்யூவை பார்த்ததுல உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கார் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க கட்டாயம். And we'll see you guys in our next video. Bye. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.